Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி பொரிகடலை மிட்டாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். கடாய் ஹீட் பண்ணிட்டு 1 கப் பொரிகடலை எடுத்துர்க்கேன். இந்த பொரிகடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொரிகடலையை இப்படி வறுத்துட்டு மிட்டாய் செய்யறதுனால பொரிகடலை மிட்டாய் ரொம்பவே கிறிஸ்பியா நல்லா இருக்கும். இப்போ பொரிகடலை வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இது கலர் சேஞ்ச் ஆனதுமே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம். இப்போ அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து இதை நல்லா பாகு காய்ச்சிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த லாக்டவுன் டைமில் நிறைய பொருட்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. அதே நேரத்தில் கடைகள்லையும் ஸ்நாக்ஸ் கிடைக்கிறதில்ல. பட் கிட்ஸுக்கு எல்லாம் வந்து எப்படி ஈஸியாக நம்ம ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்கலான்னு தான் நம்ம யோசிச்சுட்ருப்போம். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 பொருள் இருந்தால் போதும். பொரிகடலையும் வெல்லமும் இருந்துச்சுன்னா உடனே இந்த ரெசிபி ரெடி பண்ணி நம்ம குட்டீஸ்க்கெல்லாம் கொடுத்துடலாம். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாம். ஏலக்காய் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணியில் இது மாதிரி ஒரு ட்ராப் விட்டு பார்த்தோன்னா அந்த பாகு கையில் எடுக்கிறதுக்கு வரணும். அப்படி வந்துச்சுன்னா பாகு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வறுத்து வச்சுருக்கிற பொரிகடலையை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுமே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். உடனே மிக்ஸ் ஆயிரும். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு சூடாக இருக்கும் போதே பொரிகடலையை உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. சூடாக இருக்கும் போதே எல்லாமே உருண்டை பிடிச்சிடணும். அப்போ தான் வந்து நல்ல கரெக்டான ஷேப்புக்கு வரும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக நீங்கள் பிடிச்சாலே போதும், நல்ல ஷேப்பாக வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு வந்து அது நீங்கள் ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் வந்து அடுப்பில் வச்சுட்டு ஹீட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் இலகிரும். திருப்பியும் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான ஹெல்த்தியான பொரிகடலை மிட்டாய் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.